பாதுகாப்பதில் சுற்றுச்சூழல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அன்றைய காலத்தில் நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை அவர்களுக்குள் ஒழுக்கத்தை கொண்டு வரும் வகையில் அமைந்திருந்தது. கூட்டு குடும்பங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவு, ஆசிரியர்கள், பெரியவர்கள் மற்றும் புத்தகங்கள் மூலம் கிடைக்கும் அறிவு, ஞானம் மற்றும் சிந்திக்கும் திறன்களை வளர்த்தல், மெதுவான மற்றும் நேரத்திற்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை முறை, மக்கள் தேர்வு செய்ய வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை முறை விருப்பங்கள், மக்களின் வாழ்க்கை முறையில் பின்னப்பட்ட கலாச்சாரம் மற்றும் மரபுகள், இது போன்ற அம்சங்கள் அனைத்தும் குடும்ப பிணைப்பு, பொறுமை, மன நிறைவு, சகிப்புத்தன்மை, மன வலிமை, அன்றாட நடவடிக்கைகளில் நேரத்தை பற்றிய விழிப்புணர்வு, சிந்திக்கும் திறன் மற்றும் சமூக திறன்களை வளர்க்க உதவியது. இதனை எடுத்துரைக்கும் வகையில் எம் பள்ளி மாணவர்கள் நாடகம் நடத்த உள்ளனர். கடந்த காலத்திற்கு மீண்டும் பயணிக்க தயாராகுங்கள். கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருக்க, அருகில் இந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடப்பெய்து கொண்டிருக்க, இளமாறன் தன் தாத்தாவை தேடினான். வாங்க, இளமாறன் வீட்டுக்கு போகலாம். சேவல் கூவிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சு. அத்தா பூவி, போய் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுமா. சரிங்க அப்பத்தா. இளமாரா, பால்கார மாமா வந்துட்டாங்க பாரு, போய் பால் வாங்கிட்டு வா. அம்மா, பால் வாங்க பாத்திரம் கொடுங்கம்மா. அண்ணே, உங்க மாடு சனியா இருந்துச்சு, கண்ணு போட்டுருச்சா? புதன்கிழமை போடுமா, வியாழக்கிழமை போடுமான்னு காத்துக்கிட்டு இருந்தோம்மா. வெள்ளிக்கிழமையா பார்த்து பெண் கன்றா என்றிடுச்சு. அந்த மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குமா. அண்ணே, சீம்பா. நீ சொல்லவே வேண்டாமா, உனக்கு சீம்பால் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சாயந்தரமா கொடுத்து அனுப்புறேன். அப்பத்தா, தாத்தா எங்க காணோம்? காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். தாத்தா வெள்ளவே இருந்து நெல் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போயிட்டாங்க. இப்ப வர நேரம் தான். இதோ வந்துட்டாங்க பாரு. அம்மா சுந்தரி, மாமா வந்துட்டாங்க பாருமா. சொம்புல நீராகாரம் கொண்டு வந்து கொடுமா. இதோ வரேன். தாத்தா தாத்தா, கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. 12 குஞ்சு பொரிச்சிருக்கு. இத சொல்லத்தான் உங்களை காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். ஆனா அக்கா வந்து சொல்லிடுச்சு. பேர பிள்ளைங்களா, விஞ்ஞானிகளாச்சே, பிரமாதமா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி சரி, போய் புஸ்தகத்தை எடுத்து படிங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். இத கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஓ 2 2 2 4 மூவி 2 6 4 2 8 2 10. 8 மணி பஸ் வர சத்தம் கேக்குது. வாங்க வாங்க, இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும். வாங்க, தலை சீவி விடுறேன். கம்பங்கூழும் பிரண்டு துவையலும் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. மாதா ஊட்டாத சோற இந்த மாங்காய் ஊட்டிடும். அம்மா, இந்த மாங்காய் ஊறுகாய் கொண்டு வந்து கொடுமா. அப்பத்தா, தாத்தா, அம்மா, அப்பா, நாங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வரோம். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. தாத்தா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. நல்லா படிங்க.
மேற்கில் கதிரவனின் செங்கதிர்கள் மேகம் எங்கும் நிறைய பறவைகள் தன் கூட்டை நோக்கி சென்று கொண்டிருக்க காற்று சில்லென்று வீச நம் அப்பத்தா வீட்டில் என்ன நடக்குது என்று பார்ப்போம். வாங்க வாங்க, போய் கை கால் கழுவிட்டு வாங்க. சுந்தரி, நம்ம வயல்ல நேற்று அரித்த கடலைய அவிச்சு வச்சிருந்தல, அதை எடுத்துட்டு வந்து கொடுமா. என்னங்க, இன்னைக்கு நம்ம சுப்பையண்ணா வீட்டுல மாடு கண்ணு போட்டுச்சு. அத்தை இந்தாங்க, அப்பா சீம்பால் கொடுக்க சொன்னாங்க. மீனா இந்தா, நீனும் கடலை சாப்பிட்டு போமா. நொறுங்க தின்னா 100 வயசு, அவசர அவசரமா முழுங்காம நல்லா மென்னு சாப்பிடுங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு நம்ம பாரதியாரே சொல்லியிருக்காரு. இப்ப என்ன புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டு இருக்கீங்க? போய் ஓடி ஆடி விளையாடுங்க. ஓடி ஆடி விளையாண்டாதான் உடலுக்கு ரொம்ப நல்லது. கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலையடிச்சவ எங்கிருக்கா கூட்டத்துல பார் கண்டுபிடி. கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலையடிச்சவ எங்கிருக்கா கூட்டத்துல பார் கண்டுபிடி. வந்திருக்கோம் நாங்க, வந்தடிச்சு ஜெயிச்சு விட்டு கோப்பைய தாவாங்க. போட்டிட்டு கோட்டை கட்டி வந்திருக்கோம் நாங்க, வந்தடிச்சு ஜெயிச்சு விட்டு கோப்பைய தாவாங்க. எங்க ஊக்கம் விளையாட்டுல நீ பாரு, எங்க நோக்கம் வெற்றி மாலை என்ன கூறு. எங்க ஊக்கம் விளையாட்டுல நீ பாரு, எங்க நோக்கம் வெற்றி மாலை என்ன கூறு. நோக்கம் மராதம்மா, ஊக்கம் ஓயாதம்மா, பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் கை கொடுங்கம்மா. வெறிகள் மாறாதம்மா, துரிகள் தப்பாதம்மா, வெறியும் ஓயாதம்மா, கை கொடுங்கம்மா. கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலையடிச்சவ எங்க இருக்கா கூட்டத்தில பா கண்டுபிடி. கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலையடிச்சவ எங்க இருக்கா கூட்டத்தில பா கண்டுபிடி. வந்திருக்கோம் நாங்க, வந்தடிச்சு ஜெயிச்சு விட்டு கோப்பைய தாவாங்க. போட்டிட்டு கோட்டை கட்டி வந்திருக்கோம் நாங்க, வந்தடிச்சு ஜெயிச்சு விட்டு கோப்பைய தாவாங்க. எங்க ஊக்கம் விளையாட்டுல நீ பாரு, எங்க நோக்கம் வெற்றி மாலை இந்த கூறு. எங்க ஊக்கம் விளையாட்டுல நீ பாரு, எங்க நோக்கம் வெற்றி மாலை இந்த கூறு. நோக்கம் மாறாதம்மா, ஊக்கம் ஓயாதம்மா, பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் கை கொடுங்கம்மா. வெறிகள் மாறாதம்மா, குறிகள் தப்பாதம்மா, வெறியும் ஓயாதம்மா, குரல் கொடுங்கம்மா. கொல கொலையா முன்னெடுக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலையடிச்சவ எங்க இருக்கா கூட்டத்தில பா கண்டுபிடி. கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலையடிச்சவ எங்க இருக்கா கூட்டத்தில பா கண்டுபிடி. கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலையடிச்சவ எங்க இருக்கா கூட்டத்தில பா கண்டுபிடி. கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலையடிச்சவ எங்க இருக்கா கூட்டத்தில பா கண்டுபிடி.
என்ன மலரு அத்தி பூத்த மாதிரி வந்திருக்க? இல்ல அத்தாச்சி, பக்கத்துல கோவிலுக்கு வந்திருந்தோம். உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் தான். எங்க பசங்களை காணோம், விளையாட போயிருக்காங்களா? வாங்க மாமா, வாங்க அத்தை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், பாங்கு சொல்லிட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சு. நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுப்போம். அந்த டிவியை போடு. கதை சொல்லுங்க அப்பத்தா. சரி சரி, நான் கதை சொல்றேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ல நீங்க ஊன் கொட்டணும், சரியா? நீங்களும் ஊன் கொட்டணும், சரியா? ஒரு பெரிய காட்டுல புளிய மரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், பூங்க மரம்னு நிறைய மரங்கள் இருந்துதான். அங்க சிங்கம், புலி, கரடின்னு நிறைய விலங்குகளும் இருந்துதான். அங்க ஒரு குரங்கும் இருந்துதான். அந்த குரங்குக்கு வேலையே மரத்துக்கு மரம் தாவி போறது தானே. அந்த மாதிரி ஒரு வாட்டி மரத்துக்கு மரம் தாவி போயிருக்கும் போது அதோட வாலுல ஒரு குச்சி மாட்டிக்கிச்சான். அச்சச்சோ! அப்போ அது வைத்தியர்கிட்ட போச்சான். வைத்தியரும் முயற்சி பண்ணாரா, முடியலையா. அதோட வாலும் வெட்டுப்பட்டுருச்சான். இப்ப அந்த குரங்கு வைத்தியர்கிட்ட கேட்டுச்சா, அந்த கத்திய தரீங்களா இல்ல அந்த வாழை தரீங்களான்ட்டு. இப்ப அந்த வைத்தியரும் கத்திய தந்துட்டாரா. இப்ப அந்த குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுச்சா. நான் பாடுவேன், நீங்க அதை திரும்ப பாடணும். நீங்களும் பாடணும், சரியா? வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். இன்னும் நல்லா சத்தமா. வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். சரி சரி, மணி 7 ஆக போகுது. இன்னைக்கு என்ன கிழமைன்னு மறந்துட்டீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டிவில ஒளியும் போடுவாங்க. வாங்க பார்க்கலாம். ஏ மீனாட்சி, காமாட்சி, இளவரசி, வாங்க ஒளியும் பார்க்கலாம். எல்லாரும் முற்றத்துல உட்காருங்க, நிலாசம் சாப்பிடலாம்.
4 காலு மாமா. அப்ப 10 மாட்டுக்கு எத்தனை காலு? பைக் 40 கால் மாமா. மச்சான், இப்ப நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. கேட்டுட்டா போச்சு. ஒரு மரத்துல 8 பறவைகள் இருந்துச்சாம். ஒரு வேடன் வந்து ஒரு பறவையை சுட்டுட்டானா. மிச்சம் எத்தனை இருக்கும்? 8ல 1 போனா மீதி 7 இருக்கும்பா. ஒன்னா சுட்டா மற்ற பறவைங்களாம் இருக்குமா? அவங்கள ஏமாத்தலான்னு பாத்தீங்கல்ல, இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப நான் சொல்றத நீங்க திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். யாரு தச்ச சட்டை? இதுங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒன்றாட்டுக்கு எத்தனை காலு? ஒரு ஆட்டுக்கு 4 காலு. அரை ஆட்டுக்கு 2 காலு. மொத்தம் 6 கால் இருக்கும். இல்ல மழையில 1 ஆட்டுக்கு 4 கால் தான் இருக்கும். ரெண்டுமே சரிதான். நீங்க தான் புத்திசாலிங்களாச்சே, உங்களை ஏமாத்த முடியுமா? பாய போடுங்க, எல்லாரும் தூங்கலாம். அண்ணா, இங்க வாங்க. முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். குழந்தைகள் தூங்கலும் தான் காத்திருந்தேன். என்ன மலரே, ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. அதை இங்க கொண்டு வாங்க. மச்சான், எங்க குரூப்ல புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கும். இதுதான் டைம் மிஷின். இதை வச்சுக்கிட்டு எந்த காலத்துக்கு வேணா போகலாம். அப்பா, அம்மா, சுந்தரி, இங்க வாங்க. முக்கியமான விஷயம் பேசணும். மாமா, எங்க ஆபீஸ்ல புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். இது பேர் தான் டைம் மிஷின். இதை வச்சுக்கிட்டு எந்த காலத்துக்கு வேணா போகலாம். நீங்க சொல்லுங்க, எந்த காலத்துக்கு போகலாம்? பிரமாதம், ரொம்ப அருமையா இருக்கேப்பா. பிரமாதம், அருமை. நாம எதிர்காலத்துக்கு போவோம். நம்ம கடந்த காலத்தை அனுபவிச்சவங்க சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலத்தை நம்ம வாழ்ந்து பார்த்துட்டோம். அதனால நம்ம வருங்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மிஷின் மூலம் போய் பார்க்கலாம். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கையான காற்று, மகிழ்ச்சியான கூட்டு குடும்பம், அன்பான சொந்த பந்தங்கள், கலப்படமே இல்லாத உணவு, சூழ்நிலை வடிவமைத்து கொடுத்த கால அட்டவணை, இயற்கையோட இணைந்த வாழ்க்கை முறை. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? வெயிலின் வெப்பம் மிச்சம் இருக்க, வாகனங்களின் சத்தம் சற்று குறைய, தொலைக்காட்சியும் தொலைபேசியும் கண்மூட, நவயுக நாயகி நவீனா வீட்டில் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். டேட்டிங்கு மணி 11 போய் தூங்கு போ. இல்லப்பா, நீங்க தூங்கும்போது நான் தூங்குறேன். நவீனா, மணி 11 இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? லேப்டாப் முன்னாடி உக்காந்தா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது உனக்கு.
உன்னை நம்பி இங்க 3 ஜீவன் இருக்கும். எங்களுக்கும் பசிக்கவும் செய்யும். ஏ நவீன், நேத்து வச்சது ஃப்ரிட்ஜில் மிச்சம் மீது இருக்கும். அதை எடுத்து வை. அதோட பிரெட்டு, ஜாம், பட்டர் இதெல்லாம் கூட எடுத்து வை. டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். என்ன வெளியேறியா? நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஃபேன் ஷர்ட்லாம் அயர்ன் பண்ணணும். உனக்கு என்னம்மா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சரி சரி, நானே லாக் அவுட் பண்ணிட்டு வர்றேன். செல்லம், யூடியூப் தானே பார்க்குற? ஃபோனை வச்சுட்டு போய் டிவியில் பாரு. இதெல்லாம் கெட்டு போயிடுச்சு. நாளைக்கு குப்பை தொட்டியில தான் போடணும். குழந்தை அழுகும்போது கூடவா இப்படி தூங்குவாங்க? பார்க்கவே சங்கடமா இருக்கு. அதெல்லாம் சாதம் மீதம் இருந்தா கூட வத்தல் வடாம் போட்டு பயன்படுத்துவோம். பாழா போறத பசுவுக்கு கொடுப்போம்னு அரிசி கலந்த வடிச்ச தண்ணிய மாட்டுக்கு கொடுப்போம். சிந்தின சாப்பாடு கூட இந்த கோழி பொறுக்கிடும். நாம ஆடு மாடு சாணத்தை கூட எருவா எரிபொருளா ஆக்குவோம். இங்க பாரு, சாப்பாட்டை கூட வீணாக்குறாங்க. இப்படி இந்த நடு சாமத்துல தூங்கினா உச்சி மதியானத்துல எழுந்திருப்பாங்க. இது என்னடி கூத்தா இருக்கு? நாடு சும்மா கடந்தாலும் கடக்கும். இந்த நாகரிகம் இப்படி கெடுக்குதே. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும். காலை நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும். காலை நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் உழுததெல்லாம். காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் உழுததெல்லாம். இப்போ காலையில எந்திரிச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு வெட்டி பேச்சு பேசுறாங்க. இப்போ காலையில எந்திரிச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு வெட்டி பேச்சு பேசுறாங்க. இப்போ நாடு சும்மா 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 கிடந்தாலும் கிடக்கும். பாலே நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். கக்கத்தில பானை வச்சு இக்கத்தில வாளி வச்சு தண்ணி குடம் முடிச்சதெல்லாம். கக்கத்தில பானை வச்சு இக்கத்தில வாளி வச்சு தண்ணி குடம் முடிச்சதெல்லாம். இப்போ குடத்தை எல்லாம் உடைச்சுக்கிட்டு குடுமி சண்டை போட்டுக்கிட்டு தெரு தெருவா அலையிறாங்க. இப்போ குடத்தை எல்லாம் உடைச்சுக்கிட்டு குடுமி சண்டை போட்டுக்கிட்டு தெரு தெருவா அலையிறாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும். பாலே நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். உண்ணுறதும் மண்ணு சட்டி, உறங்குறது தென்னை கட்டி, உடுத்துறதும் மல்லு வேட்டி. அப்பா உண்ணுறதும் மண்ணு சட்டி, உறங்குறது தென்னை கட்டி, உடுத்துறதும் மல்லு வேட்டி. அப்பா இப்போ உண்ணுறது பிரியாணி, உறங்குறது தலையாணி, விதவிதமா மாறி போச்சு. இப்போ உண்ணுறது பிரியாணி, உறங்குறது தலையாணி, விதவிதமா மாறி போச்சு. இப்போ நாடு சும்மா 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 சும்மா
கரைய, குக்கர் விசிலடிக்க, செல்போனில் அலாரம் சினுங்கி சினுங்கி அணைய, நவீன நாயகி நவீனாவின் காலை நேர பரபரப்பு என்ன என்பதை காண்போம். அச்சச்சோ, மணி 7 ஆயிடுச்சு. ராணி அக்கா, 7 மணிக்கு வந்திருக்கீங்க. நீங்க வராதனால 6 மணி ஆகலன்னு நினைச்சு இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன். கொசுக்கடியில தூங்கவே முடியலம்மா. ராத்திரி எல்லாம் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். விடிய காலில் தான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அதுதான் லேட் ஆச்சுமா. டேய், சீக்கிரம் எழுந்திரா, வேன் வந்துட போது. மாவு வர கொட்டிடுச்சு. நீ இன்னும் தூங்குறியா? இந்தா பிரஷ் பண்ணு. ராணி அக்கா, அங்க மாவு கொட்டிடுச்சு, அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிருங்க. விடுமா, தூக்கமா வருது, ஸ்கூல் போல. டே டிங்கு, ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா? ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன், ஆனா ப்ராஜெக்ட் தான் பண்ணல. அதான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னியா? சீக்கிரம் கிளம்பு, போய் குளி. நவீன், மாவு வேற கொட்டிடுச்சு. பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் ஆப்லயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே விடு. நைட் டின்னருக்கு வெளியே போகலாம். ஈவினிங் ரெடியா இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்படியே இட்லி மாவையும் வாங்கிட்டு வந்துடலாம். டிங்கு, குளிச்சிட்டியா இல்லையா? சீக்கிரம் வா. குளிக்கிறியா இல்ல தூங்குறியா? எப்படியும் லேட் ஆயிடும். நீ டிங்கு ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணிரு. எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு. என்னால முடியாது, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. இந்தா ஃபுட் வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு கிளம்பு. வளர்ற பையனி, இந்த விட்டமின் டானிக்க குடி. இந்த அயன் டானிக்கையும் கூடு. இவங்க வேலைதான் நேரங்கால இல்லாம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க வேகத்துக்கு பிள்ளைகளை போட்டு இழுத்துட்டு இருக்காங்களே. துக்குக்கு மிந்தின மருந்தும் இல்ல, வெத்தலை இல்லாத விருந்தும் இல்ல. அஞ்சரை பெட்டியில 6 மருந்தும் இருக்கு. பெரியவங்க பக்கத்துல இருந்தா இவங்களுக்கு அவங்க தனியாச்சு, அவங்களுக்கு இவங்க தனியாச்சு. நாம சாப்பிட்ற உணவே மருந்து, இங்க மருந்தே உணவா இருக்கு. உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானுங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம்னு தலையில போட்டுக்கணும். நாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க.
கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய் வாய் மணக்கும் சூட முட்டாய் வலிஞ்சு வரும் தேன் முட்டாய் இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க கலாக்காய் கொய்யாக்காய் கட்டி விற்கும் பனங்கிழங்கு பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு வாழும் காலம் 100 100. வாழையில சோறு வயிற்றுக்கு நன்மை தரும் மருந்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும் பழமும் காய்கறியும் பாதி நோய் தீரும் அரும்ப சேர்த்துக்கிட்டா புரத சத்து வரும் உப்பு சர்க்கரையும் உப்பு சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும் உள்ளூரில் விளைகின்ற உணவை புசிச்சுக்கணும் துரித உணவை விரும்பி உண்ணும் பழக்கம் மாறணும் தூய தேகம் வேணும்னா மதுவை தவிர்க்கணும் வேர்களிலே விளையும் கிழங்க சாப்பிடணும் நார்சத்து வேணும் தண்டும் சாப்பிடணும் 100 விதமான கீரை வகை இருக்கு நாளும் ஒதுக்காம தின்னா பயன் இருக்கு வெள்ளை சர்க்கரைய வெள்ளை சர்க்கரைய வினைய கொண்டு வரும் வீட்டு சமையலுங்க ஊட்ட சத்து தரும் செரிக்கும்படியா பசிக்கும்படியா உணவு இருக்கணும் ஒரு பருக்க கூட வீண் இல்லாம உண்டு பழகணும் காட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க ஊற வைக்கும் வீட்டு கைமணம் 6 சுவைகளை நானும் சேர்க்கணும் ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும் காட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க ஊற வைக்கும் வீட்டு கைமணம் 6 சுவைகளை நானும் சேர்க்கணும் ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும் வாகனங்களின் ஹாரன்கள் காதை துளைக்க வேலைக்கு பார்க்கலாம் வாங்க.
நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாருங்க மக்களே. அண்ணனுக்கு ஒரு டீ கொடு, டீ ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நீங்க எங்க 100 ரூபாய் கொண்டு வந்தா 20 ரூபாய்க்கு சமோசா, 20 ரூபாய்க்கு வெஜ் ரோல், 20 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு மீதி 40 ரூபா கொண்டு போலாம்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதை செக் பண்ண தான் வந்திருக்கோம். சுட போண்டா பதிலா சுட்டுட்டு இருக்காரு, இவர் தான் தினேஷ் அண்ணா. வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. வணக்கம் தல, இவர் தான் நம்ம டீ மாஸ்டர். கையில பல வித்தைகளை வச்சிருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நெத்தில பட்டிய போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்காரு. இவர் தான் நம்ம அண்ணனுக்கு ஒரு டீ கூடு, டீ ஷாப்போட ஓனர். கர மொறுன்னு கடை நிறைய வச்சிருக்காரு. இவரு தான் நம்ம கிரிஷ். வணக்கம்ல. ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி, இட்லி மாவுலாம் வச்சிருக்காரு. இவர் தான் நம்ம ஜான் அண்ணா. வணக்கம். அப்படியே ஆர்டர் போட்டு ஆரம்பிச்சிடலாமா? ஒவ்வொரு வேலையும் என்ன சமைக்கிறதுன்றதை யோசிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. ஈஸியா உப்புமா செய்யலாம்னா எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு டின்னருக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன். பச்சரிசி இருந்தா பொங்கல் செஞ்சுட. அதுவும் எங்க வீட்ல யாருக்கும் இறங்காது. மேடம், எங்க கறி இன்ஸ்டன்ட் சப்பாத்தி, இன்ஸ்டன்ட் பரோட்டா, இன்ஸ்டன்ட் இட்லி மாவுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. இதுல ஏதாச்சும் நீங்க ஒன்று வாங்கிட்டு போய் டின்னரை ஈஸியா முடிச்சிருங்க. நல்ல ஐடியா, அதையே செஞ்சிடறேன். ஐ சூப்பர், நானும் இதே வாங்கிட்டு போயிடுறேன். மேடம் ஆர்டர் ப்ளீஸ். மேடம் ஆர்டர் ப்ளீஸ். என்ன சும்மா ஆர்டர்ன்ட்டு. ஒரு பிளேட் பிரியாணி. ஜி, டீ ஷாப்ல போய் பிரியாணி கேக்குறாங்க. ஓ, இவங்க அவங்களா? அந்த சாப்பிட்டு வச்ச பிளேட் எடுத்து அவங்க டேபிள்ல வை. இப்போ நீ போய் பில் பே பண்ண சொல்லு. மேடம் பில் பே பண்ணுங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 986. ஒய்யார கொண்டையா தாளம்பூவா, உள்ள இருக்குமா இரும்பேனும். காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. எல்லாமே வினோதமா இருக்கு. சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு கூடவா தெரியாம இருப்பாங்க. நாமெல்லாம் கண்ணும் கருத்துமா இருப்போம். இது என்ன கண்ணு முன்னு தெரியாம குழிக்குள்ள போய் விழுந்துரும் போலயே. நாமெல்லாம் எப்படி இருக்கோம், இவங்க இப்படி இருக்காங்க.
டேய் டிங்கு, தம்பி கூட சண்டை போடாத. சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டீங்க. என்ன நடக்குதுங்க? வாடா கண்ணு. கண்ணுங்களா, இங்க வாங்க.
என்ன மேஜிக் பண்ணீங்க? எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டுட்டீங்களே. நீங்க குழந்தையாக இருக்கும்போது நீங்க வளர்ந்த சூழலே அன்பு, அறிவு, கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியத்தோடு வளர வழிவகுத்தது. இப்ப நினைச்சது நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியுது. ஒரு ஃபோன் போட்டா வீட்டு வாசலுக்கு எல்லாமே வந்துடுது. இவ்வளவு இருந்தும் ஏன் இவ்வளவு அவசரமும் படபடப்பும்? இயற்கையா உங்களுக்கு கிடைச்ச சூழலை செயற்கையா உங்க குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுத்தா உங்களை போலவே அவங்களும் அன்பு, ஆரோக்கியம் மற்றும் கட்டுப்பாட்டோட வளருவாங்க தானே. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. காலத்தை சரியா உங்க குழந்தைகளுக்கு வகுத்து கொடுத்து உங்க கடமைய சரியா செய்யுங்க. இன்னைக்கு முருகன் கோயில திருவிழா நடக்குது. டிவி, லேப்டாப், போனு இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்காம எங்களோட திருவிழாக்கு வாங்க. 4 பேர் முகத்தை பாருங்க, இயற்கை காத்த அனுபவிங்க. வாங்க எல்லாருமே போலாம்.
வந்தவனை பாடியாடுவோமே. ஆதிமுக அண்ணலையே வேண்டி அழைத்தானே, அயோத்தியிலே அழகு வள்ளி அலறி கூவினாளே. ஆதிமுக அண்ணலையே வேண்டி அழைத்தானே, அயோத்தியிலே அழகு வள்ளி அலறி கூவினாளே. அனைவருக்கும் காட்சி தர என்ன கொண்டு ஐயன் தையல் வள்ளி கரம் பிடித்தான், தரிசனமும் தந்தான். அனைவருக்கும் காட்சி தர என்ன கொண்டு ஐயன் தையல் வள்ளி கரம் பிடித்தான், தரிசனமும் தந்தான். குமரகுரு பரணி பாடி கோள்களாடுவோமே, குன்றின் மேல் அமர்ந்தவனை பாடியாடுவோமே. குமரகுரு பரணி பாடி கோள்களாடுவோமே, குன்றின் மேல் அமர்ந்தவனை பாடியாடுவோமே. குன்றின் மேல் அமர்ந்தவனை பாடியாடுவோமே, 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 பாடியாடுவோமே. இத்திருவிழாவினை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இத்திருவிழாவிற்கு தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் முருகேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் சிறப்பு விருந்தினர்களான திரு ராஜப்பா, திரு சாய்ராம் மற்றும் திருமதி ராஜஸ்ரீ சாய்ராம், திருமதி சங்கீதா மற்றும் திருமதி அபர்ணா, மேம் மேம் திருமதி மிஸ்ஸஸ் ஆறுமுகம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஆறுமுகம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இதே சந்தோஷத்தோட குடும்பமா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அப்பதான் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அப்ப ஆறு தம்பி, நம்ம சாய் சங்கல் குடும்பத்தை கூப்பிடுப்பா.